நானும் வந்து இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலாக தான் இருப்பேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த அரசியல் கட்சி ரிலவெண்ட்டெல்லாம் பேசணும், ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நான் காமன் பீப்புளாக இருக்கணும். எனக்கான ஒரு உரிமை இருக்குது. நான் ஓட்டு போட போகிறேன். அந்த ஒரு ஓட்டில் வந்து நான் காமிச்சிக்கிறேன். ஓகேவா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் தேவை. நான் வந்து ஏமாந்துட்டேன். ஓகே, நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி இன்னும் ட்ரை பண்ணி தான் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு மாற்றம் தேவை. புரியுதுங்களா? பட் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணல. இப்போ சமீப காலமாக வந்து ஒருத்தவங்கள பற்றி எனக்கு செம்ம கடுப்பாகுது, செம்ம காண்டாகுது. எனக்கு என்னன்னு தெரில, ரொம்ப வாய் ஓவராக இருக்குது. என்னன்னா ஜூலின்ற நேமை கேட்டாலே வந்து எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஆனால் இப்போ நான் பேசினா கூட என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க பேசுகிறத விட வந்து நம்ம பேசுகிறதுலாம் வந்து கம்மி தாங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், இவ்வளோ நாள் வந்து ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டில் நீ குரல் கொடுத்த, ஓகேவா? குரல் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்த, நீ கொஞ்சம் வந்து லுக் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க, எங்கள் பசங்க, ஓகேவா, வந்து உன்னை தூக்கி வச்சுட்டானுங்க. ஒன்றும் இல்லை, நீ எல்லோரும் கற்றுனாங்க, அங்கே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க, அத்தனை பேர் பேசியிருக்காங்க அந்த ஜல்லிக்கட்டில். நீ ஏதோ ஒரு மூலையில் நீ பண்ணதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. அதை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதை நீ இது பண்ணிக்கணும். பிக் பாஸ் போனேன். பிக் பாஸ் போகும்போது தான் ஸ்டார்டிங்கில் நான் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஒரு நார்மல் பீப்புள்லேருந்து ஒருத்தவங்க வந்து போயிருக்காங்க அப்படின்றதுக்காக சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அங்கே நீ ஒன்று பண்ணி நீ அவமானப்பட்டு நீ வெளில வந்த. அப்போ அவமானப்பட்டு வரும்போது எனக்கு அன்றைக்கெலாம் நீ இந்த மாதிரி இப்போ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுத்த சீசன் பார்க்கும்போது இதுக்கு ஜூலியே பெட்டர் போல், ஒரு பொய் சொன்னதுக்கு அவ்வளோ அவமானப்பட்டாங்கன்னு அப்போல்லாம் கொஞ்சம் தோணுச்சு. இதை விட நீ இன்னொரு காலேஜ் கேம்பஸ்க்கெலாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாலாம் போயிருந்த தெரியுமா? அந்த சீசன் 1 முடிஞ்சு அப்போல்லாம் நீ அசிங்கப்படுது தெரியுமா? அப்பயுமே வந்து ஐயோ இந்த பொண்ணு இவ்வளோ அசிங்கப்படுது, இது தேவையா, ஒரு மாதிரி ஒரு லைட்டாக ஒரு இது இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், உனக்கெலாம் வந்து அதெல்லாம் பத்தாது, அதெல்லாம் சீரியஸாக பத்தாது. அந்த அவமானம்லாம் நீ வந்து அந்த அவமானத்தை விட இன்னும் பெரிய அவமானம்லாம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ வேணுன்னே பண்ணிகிட்ருக்க. ஓகேவா? நீ வந்து காமன் பீப்புளாக பேசுனா பேசு. ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணிவிட்டு ஒரு கட்சிக்காக இன்னொரு கட்சியை பேசணும்னு பேசிகிட்டு இருக்கிறது கிளியராக தெரியுது. ஏன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டில் வந்து எத்தனையோ வந்து நடந்திருக்கே, எத்தனையோ வந்து குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்ல எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போல்லாம் நீ வாயை திறக்காத நீ இப்போ எதுக்கு நீ வாயை திறந்துட்டுருக்குற? அதுதான் கேட்குறேன். நீ வாயை திறக்கிற ஓகேனா காமன் எல்லாத்தையும் பேசு, எல்லார் இடத்துலையும் இருக்கிற நெகட்டிவாக பேசு, பாசிட்டிவாக பேசு. நீ வந்து ஒருத்தவங்களுக்காக நீ பேசுகிற பற்றி ஆச்சுரா, அதெல்லாம் விடு. ஆனால் நான் வந்து நீ நாளைக்கு தான் வர, நான் இன்றைக்கி வரேன்னு சொன்ன தெரியுமா? சரி, அப்படி என்ன தான் கீப்பன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி ஃபுல்லாக நியூஸ் சேனல் எல்லாத்தையும் மாற்றி பார்க்குறேன், சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன், ஆளே காணும். சும்மா இந்த பில்டப்பு இந்த இதெல்லாம் விட்டுட்ருக்காத. நீ வந்து கண்டிப்பாக அவமானப்பட போகிற, அசிங்கப்பட போகிறன்னு தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் அடக்கி வாசி, ஓகேவா? அதான் சொல்ல முடியும்.